நீ வசதியானா என்ன பண்ணுவ, எனக்கு கவனிப்ப. நீ ஏழை ஆயிட்டியானா, நீ கஷ்டப்பட்டியானா எனக்கும் வலிக்கும். உனக்கு வலிக்கிறதோடு எனக்கு வலிக்கும். வசதியாகிட்டா உன்னை விட நான் சந்தோஷப்படுவேன், கஷ்டமானாலும் உன்னை விட நான் துக்கப்படுவேன். ஏன்னா இந்த டிசைன் இந்த டிசைன் அந்த மாதிரி, இந்த பைத்தியம் அந்த மாதிரி, புரியுதா? அந்த பைத்தியத்துக்கு பேர் ஞானம். ஞானம்னா என்ன? அம்மா பைத்தியம், அண்ணா பைத்தியம், அம்மா பைத்தியம் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கடித்த முளையாக இருந்தாலும் திருப்பி பிள்ளை கொடுக்குறது அம்மான்ற ஒரு ஞானம்ன்ற பைத்தியம். என்ன அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். இது எல்லாருக்கும் புரியல, அவனுக்கு கூட புரியும். ஆனால் தான் வர முடியல. வந்தால் நம்மளை எப்படியும் சாக வச்சுருவான். மேட்ரு 2 கேள்வி வேறு மாதிரி கேட்பான், நம்ம திக்கு காட்டுருவோம். எல்லாத்தையும் தெரிஞ்ச பைத்தியமாக வரக்குறான். இப்போ தெரியாத பைத்தியமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின பைத்தியம். கடவுளை தான், வாழ்க்கை தான், மதங்கள்லாம் இப்படி தான் சொல்லி வச்சு தெளிவாகிடுச்சு. இப்போ எனக்கு தெரியாத மேட்ருன்னா சயின்ஸில் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், இப்போ அல்ஜிப்ரா மேக்ஸ் தெரியாமல் இருக்கலாம், வேறு ஒரு மொழிங்கள்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். மொழி அறிவு கிடையாது. அறிவுன்னா என்னன்னு எனக்கு தெரியும், மனம்னா என்னன்னு எனக்கு தெரியும், நான்னா யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை வரும்னா எனக்கு தெரியணும். இப்போ ஆயிடுச்சுன்னா இவனுக்கு இதனால தான் பிரச்சனைன்னு புரிஞ்சிச்சேன்னா அவன் நல்லா இருக்கு தானே செய்வேன். நான் ஒரு டாக்டர் பார்த்தேன் இந்த ரீல்ஸில், குதிரைக்கு ஒரு நீடில் போட்டு தட்டி பார்க்குறான் நரம்பை. ஒரு இடத்துல பண்ணும்போது மட்டும் அது கத்துது, கண்டுபிடிக்கிறா இந்த நோய்ட்டு இருக்கிறதுலே. டாக்டரே ரொம்ப பெரிய விஷயம் யாருன்னா விலங்கியலுக்கு டாக்டர் ஆகிறான்ல, வெட்டினரி டாக்டரு, அவன் தான் பெரிய ஆள். ஏன் இந்த மனுஷங்கிட்ட வந்து கேட்கலாம், உனக்கு என்ன பந்து அதை பந்து இதை பண்ணால் இவன் எக்ஸ்ட்ராவும் சொல்லுவான், கம்மியாகவும் சொல்லுவான், அது வேறு விஷயம். விலங்கு எதுவுமே சொல்லாது, எப்படி தான் இருக்கான். நமக்கு ஒரு முள்ளு குத்துனா வலிக்குதுறான்னா நாய்க்கோ பூனைக்கோ வலிக்க தானே செய்யும். சொல்லுதான் சார், இது மாதிரி போனேன், கருவேல முள் என் கொழும்புக்கு நடுவில் போயிடுச்சு, உள்ளே குத்தின்னு இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்லாது. ஆனால் உள்ளே இருக்கும், நம்ம தான் தேடி என்ன பண்ணா கண்டுபிடிக்கணும். மாடு தானே, ஆடு தானே, கோழி தானே விட்டுருவோம். கரெக்டா? அப்படி தானே? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒருத்தன் முட்டாள்னு சொன்னான்னா அவனுக்கு 5 அறிவு. அவனுக்கு இதுதான் திமிரு இல்லையானா என்ன பண்ணுறது, அது இருக்குது எனக்கு. உனக்கு திமிராக புரியுது, எனக்கு எப்படி புரியுறேன்னா அது 5 அறிவு எப்படி தான் பேசான். பேசுதே பெரிய விஷயம். அது 6 அறிவோடு வந்துட்டுக்குது. நான் 7 8க்கு பேசிக்கிறேன். அது எங்கே இருக்குது? 6க்கும் கீழே போகலாமான்னு பேசுது. அதுக்கு என்ன பண்ணேன் நான்? அப்போ ஒரு மாடு என்னை முட்டுதுன்றதுக்காக என்ன பண்ண முடியாது, நான் விட்டுற முடியாது. இப்போ காலுக்கு முள்ளை எடுக்கணும், நான் என்ன செய்யணும்? கயிறு போடணும், கட்டணும். கட்ட விடலன்னா கட்ட விடனாலும் கட்ட வைக்கணும். அதான் டாக்டர் சாமர்த்தியம். ஒச்சுன்னு ஓடிச்சு, என்ன பண்ணுறது இப்போ?